විමල් වීරවංශ, උදේ ගම්මන්පිල, சுகீஸ்வர பண்டாரு, திலீப் ஜெயவீர, அசங்க நவரத்ன, சிரேஷ்ட விரிவுரையாளர் மஹிந்த பத்திரன ஆகிய அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேவை கைது செய்தமைக்கு எதிராக கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டத்தின் போது நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் பகிரங்கமாக கருத்து தெரிவித்த குற்றச்சாட்டிற்கமைய இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 5ஆம் திகதி கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விடயங்களை சமர்ப்பித்திருந்தது. இதன்போது குறித்த பிரதிவாதிகளின் கருத்துக்களினால் நீதிமன்ற நடவடிக்கை விமர்சிக்கப்பட்டுள்ளமை புலப்படுவதாக நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்தது. இதற்கமைய நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் குறித்த நபர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் என்ன? உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை விடுவிக்குமாறு கோரி கடந்த ஜூன் மாதம் 8ஆம் திகதி ஒரு குழுவினர் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவருக்கு ஆதரவளிக்கும் குழு ஒன்று ஸ்டாண்ட் அப் ஃபார் சலே என்ற பெயரில் இந்த சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது. விசாரணைகளை நடத்துங்கள், ஷானியின் சித்திரவதை முகாமிலிருந்து சலேவை விடுவியுங்கள் என்ற கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் போராட்டத்தில் பங்கேற்றனர். விமல் வீரவன்ச, உதே கம்மன்பில, சுகீஸ்வர பண்டாரு, திலீப் ஜெயவீர, அசங்க நவரத்ன மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் மஹிந்த பத்திரன உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டனர். பல நாட்கள் நீடித்த இந்த சத்தியாகிரக போராட்டத்தின் போது பொதுமக்கள் அவ்வப்போது வந்து நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் இச்செயலுக்கு தமது எதிர்ப்பை தெரிவிப்பதையும் காண முடிந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் மற்றும் விரிவான அறிக்கையொன்று கோட்டை நீதவான் பசான் அமரசேன முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. சுரேஷ் சலேவின் சுகாதார நிலை குறித்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு நீதிமன்றம் திகதி குறித்திருந்த நிலையில் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்ற சத்தியாகிரகத்தில் கருத்துக்களை தெரிவித்ததன் மூலம் 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை மீறியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியது. இந்த விசாரணைகளுக்காக 10 இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களின் திருத்தப்படாத காட்சிகள், சம்பந்தப்பட்ட ஊடக முகாமையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் வாக்குமூலங்கள் மற்றும் சத்திய கடதாசிகளும் சான்றுகளாக நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டிருந்தன. முன்வைக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் சான்றுகளை கருத்தில் கொண்ட கோட்டை நீதவான் பசன் அமரசேன சம்பந்தப்பட்ட குழுவினரால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் மூலம் நீதிமன்ற செயற்பாடுகள் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளமை தெளிவாக தெரியவருவதாக தெரிவித்தார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கும் சட்ட செயற்பாடுகளுக்கும் அழுத்தம் செலுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இதுகுறித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதவான் தீர்மானித்தார்.